ஹலோ ரமேஷ், இது ஈஸிலி புரோக்கனோட பார்ட் 11. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறுநாள் ஆகுது. டைம் தூக்கத்தில் எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு ஜிமின் ரூமுக்கு போகிறான். ஜிமின் ரூம் போனால் ஜிமின் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். உடனே டைம் ஜிமின் ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே ஜிமின்னு எழுந்துச்சு உட்காந்துடுறான். நான் ஜங்குக்கை பார்க்க போகிறேன், முக்கியமான வேலை இருக்குது, நீ ஹேவனை மட்டும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி டேங் கேட்குறான். கேட்டோடனே ஜிமினும் ஒன்றுமே சொல்லாமல் சரின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறான். உட்காந்தோடனே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஜங்குக்கை பார்க்க கிளம்புறான். ஜிமின் அப்படியே டேங் போகிறத சேடாக பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அந்த பக்கம் பார்த்தா டேங் ஜங்குக்கோட வீட்டை ரீச் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். காலிங் பெல் அடித்தோடனே ஜங்குக் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கும் ராத்திரி ஃபுல்லாக அழுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. டேங்க்கு எல்லாம் தெரியுது. ஜங்குக் டேங்கை பார்த்தோன்னே ஷாக் ஆகி ஹாப்பி ஆகுறதா ஷாக் ஆகிற ஒன்றும் தெரியாமல் அப்படியே நின்றுருக்கான். நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி டேங் கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் கண்டிப்பாக உள்ளே வா, நீ உட்காரு, நான் காஃபி ஏதாச்சும் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். கேட்டோடனே டேங் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே கண்டிப்பாக என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். ஐ எம் சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் ஏன் நீனே இதுக்கு சாரி சொல்கிற, நீ ஒரு தப்பு பண்ணல, நான் தான் எல்லா தப்பு பண்ணி, ப்ளீஸ் நீ சாரியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேங் இல்லை நான் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன், நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கக்கூடாது, நான் உண்மையை சொல்லியிருக்கணும், ஆனால் நான் பொய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீ உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் பொய் சொன்னேன், நீ எனக்கு தெரியும் நீ அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு நான் சரியில்லைன்னு சொன்னால் நீ என்கிட்ட வந்துடுவேன்னு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். இல்லட்டே, நானும் அப்போயே உன்னை கேட்டிருக்கணும், நான் எப்போ உன்னை ஜிமின் கூட பார்த்தேனே ஏன் போய் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கணும், அப்படி நான் கேட்டிருந்தாலும் ஏதாச்சும் நடந்திருக்கும், இந்த மாதிரி பெருசாக முடிஞ்சிருக்காது, இதெல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டைம் இல்லை எல்லாம் என்னோட தான், நான் அப்படி போய் சொல்லியிருக்கக்கூடாது தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஐ எம் சாரி, நான் ஜிமினை விட்டுட்டு வர முடியாது, அவன் தான் என் கூட இருந்தான் 5 வருஷமாக, அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான், அவனை விட்டுட்டு நான் அவன் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி, நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் எப்படி உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே ஐ எம் சாரி ஜங்குக், நான் உன்னோட லவ்வை திருப்பிலாம் தர முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, அதனால் நான் ஜிமின் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் நீ ஜிமினை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். எனக்கு தெரியும் நீ இன்னும் என்னை தான் லவ் பண்ணுறேன்னு, அப்புறம் ஏன் இது, நீ ஃபஸ்ட் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை அப்படிலாம் நான் வர முடியாது, நான் ஜிமின் கூட தான் இருப்பேன், ஐம் சாரி, அதுவும் இல்லாமல் ஹேன்னு நீ உனக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் நீ மீட் பண்ணிக்கலாம், ஆனால் அங்கிளாக தான் வரணும், அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் அப்படி ரொம்ப சேடாகிடுது. ஏன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் ஹேனுக்கு ஜிமின் தான் அப்பா, அது எப்பயுமே மாறாது, அவன் தான் அவனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் அப்படியே கீழே பார்த்துக்கான். சரி நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் மாறுவேன், நீனே என்கிட்ட சொல்லுவேன், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். சொன்னோடனே டேங் அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சிட்டு அது எப்பயுமே நடக்காது ஜங்குக், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். என் வீட்டில் பார்த்தா ஹேனும் ஜிமினும் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ டேங் உள்ளுக்குள்ளே வரான். வந்தோடனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். கேட்டோடனே அப்படின்னு சொன்னேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். சொன்னோடனே என்னது அப்படின்னு சொன்னேன், நான் ஜங்குக் கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், நான் அவனை மன்னிச்சிட்டேன், இனிமேல் ஜங்குக் எப்போ வேணாலும் ஹேயுனை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதனால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையில, நான் ஐம் சாரி, நான் உன்கிட்ட கேட்காம நானே டிசைட் பண்ணிக்கிட்டேன், ஆனால்
இதுதான் எனக்கு ரைட்டுன்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட வந்து டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்போ நீ வந்து ஜங்கு கூட போகலையா, என் கூட தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அஃப்கோர்ஸ் நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டுட்டு எப்படி போவேன், நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து டேங் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கான். மறுநாள் பார்த்தா ஜங்குக் வந்து டேங்கோட வீட்டுக்கு வரான். நிறையா கிஃப்ட்ஸு எல்லாம் வாங்கிட்டு ஹேனுக்காண்டி வாங்கிட்டு வரான். வந்தோடனே டேங் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி ஜங்குக் நீ அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் ஹேனை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே உள்ளக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி டேங் வந்து உடனே ஹேனும் ஜங்குக்கை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுறான். ஹாப்பி ஆகி ஜங்குக்கும் ஹேனும் உட்காந்து நல்லா விளாண்டுட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மாதம் வந்து போகுது. ஜங்குக் வந்து எவ்ரி சண்டே வந்து டேங் வீட்டுக்கு வந்து ஹேன் கூட விளையாண்டுட்ருப்பான். அது பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க. சும்மா ஹாய்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸாகவே இருக்குது. ஜங்குக் வர்றது வந்து டேங் அவனை விட்டு போயிடுவானோன்னு சொல்லி ஒரு இன்செக்யூரிட்டியும் அவங்க கூட பில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாதம் அப்படியே போகுது. அதுக்கடுத்து ஜங்குக் வந்து அதே சண்டே வந்து வரான். வீட்டுக்கு வந்தோடனே ஜிமின் வந்து வீட்டில் இல்லை. அதனால் ஜங்குக் ஹேன் டேங் 3 பேர் மட்டும் இருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க 2 பேர் ஹேனும் ஜங்குக்கும் விளாண்டுட்ருக்காங்க கொஞ்சம் நேரமாக. அப்போ வந்து டேங் வந்து அங்கே நின்று அப்படியே அவங்களே சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சண்டை போடாமல் இருந்திருந்தால், நம்ம பிரேக்கப் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னினா நம்ம 3 பேரும் ஃபேமிலியாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங் யோசிச்சுட்டே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கான். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஜிமின் வந்து வெளிலேருந்து வரான். வெளில வந்து பார்த்தா டேங் வந்து பார்க்குறான். பார்த்து 2 பேர்த்தையும் ஜங்குக்கையும் ஹேனையும் பார்க்குறத பார்த்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி சேட் ஆகுறான். சேட் ஆனோடனே டேங் வந்து யாரோ வர மாதிரி கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் இருக்கான். ஜிமின் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமினும் நான் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துருக்கான். ஜிமின் நீ எப்படி செல்ஃபிஷான, நீ எப்படி எதுக்காண்டி டேங் வந்து கல்யாணம் பண்ண, அவனுக்கு ஒரு துணை இருக்கணும் தானே, இப்போ வந்து ஜங்குக் தான் வந்துட்டான்ல, இன்னும் நீ எதுக்கு அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ற, நீ எப்படி இப்படி பண்ணலாம், டேங் வந்து ஜங்குக் கூட தான் ஹாப்பியாக இருப்பான், உன் கூடலாம் இல்லை, உன்னை அவன் லவ்வே பண்ணலை, ஜங்குக்கை தான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கான், அவன் கண்ணில் நல்லா தெரியுது, இருந்தாலும் நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஜிமினவே கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் வந்து கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து பார்த்தா ஜங்குக்கு டேங் ஹேன் 3 பேரும் விளையாண்டுட்ருக்காங்க. பாரு அதுதான் உண்மையான ஃபேமிலி, நீ இந்த பிக்சரில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து வெளில போயிடுறான். என்ன பண்ணோடனே இங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து டேங்கிட்ட வந்து கேட்குறான். நான் வந்து ஹேனை வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போவா லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நீனு வரியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங்கை கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து இல்லை நானும் வரல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஜிமின் வீட்டில் இருக்கான், நான் அவனுக்கு கூட இருக்கணும், நான் அவன் கூடலாம் வரல, நீயும் ஹேனும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் கொஞ்சம் சேட் ஆயிடுறான். டேங்கும் ஜங்குக்கு சேட் ஆன பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் சேடாகவே இருக்குது. ஜங்குக்கும் ஹேனை மட்டும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடறான். போனதுக்கப்புறம் டேங் வந்து ஐம் சாரி ஜங்குக், நான் உன்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். சரி நம்ம போய் ஜிமினை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமில் போய் பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்து அங்கேருந்து இல்லை. உடனே வந்து டேங் வந்து ஜிமினுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லை, திருப்பியும் போடுறான். போட்டோடனே ஜிமின் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிடறான். வச்சதுக்கப்புறம் டேங் வந்து இப்போ தான் அவன் வீட்டுக்கு வந்தால் திருப்பி எங்கே போயிட்டான், இவன் இவ்வளோ ஓவர் ஒர்க் பண்ணுறான், வந்தோடனே நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணி வச்சிடறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. ஆனால் ஜங்குக்கும் ஹேனும் வீட்டுக்கு வரவே இல்லை. உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். என்ன இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நாங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கோம், நாங்கள் கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து ஹேனை வந்து இன்றைக்கி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அவளுக்கு பஜாமா ட்ரெஸ்ஸு வேறு ஒன்றுமே இல்லையே, நீ எப்படி கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங்கும் சரின்னு சொல்லிடுறான். ஹேன்ட்ட ஃபோன் கூட, நான் ஹேன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் ஹேன்ட்ட ஃபோன் கொடுக்குறான். ஃபோன் கொடுத்தோடனே நீ வந்து அங்கிளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, நல்லபடியாக இருந்துட்டு காலையில் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹேனும் சரி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து திருப்பி ஜங்குக்கிட்டே கொடுத்துட்றான். கொடுத்தோடனே சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வச்சிடுறாங்க. ஜிமின் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர பார்த்தா தண்ணி வச்சு ரொம்ப ட்ரங்காக வரான். வந்ததுக்கப்புறம் டேங் வந்து என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே ஜிமின் வந்து டேங்கை பார்த்து அப்படியே சேடாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன் உன்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து என்னாச்சு, என்னால் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஏன் உன்னை பார்த்தேன், நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் உன்னை லவ் பண்ணலைன்னா இன்னி நேரம் நான் நல்லா தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இது எனக்கு ரொம்ப வலிக்குது, நீ என்னை லவ் பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், நம்ம வந்து ஹஸ்பண்ட்ஸ், நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே சிரிக்கிறான். பார்த்தியா, நான் உன்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன், அப்போ நீ ஒன்றுமே சொல்ல, ஆனால் விட்டுட்டு போயிடுவியான்னு கேட்டால் மட்டும் டக்குன்னு பதில் சொல்கிறேன். நீ வந்து கடமைக்காண்டி தான் என் கூட இருக்க, லவ்க்காண்டி இல்லை. நான் உனக்கு பண்ண எல்லா ஹெல்ப்புக்காண்டியும் நீ வந்து இப்போ திருப்பி தரதுக்காண்டி நீ என் கூட இருக்க. எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் நீ என்னை லவ் பண்ணலன்னு, இருந்தாலும் நான் உன் கூட இருந்தேன். ஏன்னா எனக்கு லைட்டாக ஹோப் இருந்துச்சு, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு. ஆனால் அது இப்போ சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. ஜங்குக்கு தான் உன் மனசில் எப்போ பார்த்தா இப்போ முதலேருந்து இருக்கான், நான் அங்கே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டேங் வந்து அழுதுகிட்டே நிற்கிறான். இல்லை ஜிமின் இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை டே, இது வந்து சரிப்பட்டு வராது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அவனை ஷாக் ஆகி பார்க்குறான். என்ன டிவோர்ஸ் ஆகி இப்படிலாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே இல்லை இதுதான் ரைட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வந்து ஒரு மனுஷன் தானே, எவ்வளோ தான் வலியாக நான் தாங்கிறது, தினைக்கும் என்னாலலாம் அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ப்ளீஸ் ஜிமின் இப்படிலாம் பேசாத, நான் உன்னை என்றைக்குமே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹஸ்பண்ட்னா உனக்கு என்னன்னு தெரியமாட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். ஹஸ்பண்ட்னா 2 பேர் கூட லவ் இருக்கணும், எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, இது எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம கூட வந்து ஸ்டார்டிங்லேருந்து இல்லை, நம்ம கல்யாணமும் ஒரு இதால் தான் நடந்துச்சு, நம்ம லவ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் பண்ணலை, அதுக்கப்புறமும் மாறல, எப்பயுமே மாறாது, இது இப்படியே தான் இருக்கும், உன் மனசு வந்து ஜங்கு கிட்ட தான் இருக்குது, அது எப்பயுமே எனக்காண்டி வராது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை இதுதான் ரைட்டு, நம்ம ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் ரூமுக்கு போயிடுறான். போனோடனே டேங் வந்து இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்போ பார்த்தா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் ஹேனும் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து விடும்போது ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து கேட்குறான், ஏன் நீ நல்லா இருக்கியா, உன் முகலாம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் பிஸியாக இருக்கனால அவனும் ஹேனை விட்டுட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ பார்த்தா ஹோசோக்கும் இவங்கியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹோசோக் வந்து டேங்கிட்டயே என்னாச்சு, நீ ஏன் ஃபோனில் பேசும்போது ஒரு மாதிரி சேடாக இருந்த, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஹோசோக் வந்து ஜிமின்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன், ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு லாயரை பார்த்து இது பண்ணிடுங்க, அவனே நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியாமையே நான் அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், இனிமேலும் நான் அவனை ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போன்னு பார்த்து ஜிமின் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான்.
கீழே இறங்கி வந்தோடனே டே காஃபி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படி கன்ஃபியூஸாகவே பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் தான், அதனால நம்ம எனிமீஸ் இல்லை, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்போ உன் முடிவுலேருந்து நீ மாற்றிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இல்லை டே, இதுதான் பெஸ்ட்டு, இந்த ஐடியா தான் பெஸ்ட்டு, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ சொல்கிறது தான், இனிமேலும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து காஃபி கொண்டு வந்து தரான். கொஞ்ச நாள் ஆகுது. அப்புறம் ஜங்குக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே ஜங்குக்கு வந்து டேங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன டே, நான் கேட்டதெல்லாம் உண்மையாக நீனும் ஜிமினும் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஆமாம் நாங்கள் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி நீ ஏன் கூட வா, நீ ஏன் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் ஜிமின் கூட டிவோர்ஸ் பண்ணுறது வந்து உன் கூட இருக்கிறதுக்காண்டி இல்லை, அதனால ப்ளீஸ் நீ இப்போதைக்கு என்னையெல்லாம் அப்படிலாம் சொல்லாத, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் உனக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். போனதுக்கப்புறம் ஹேன் வந்து வந்தோடனே டேங் வந்து ஹேன் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே ஹேனுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது ஜங்குக்கு வந்து அவனோட அப்பா ஜிமின் இல்லைன்னு சொல்லி ஹேனும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஹேனும் இப்போ ஜங்குக்கு அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்றா. ஜிமினை வந்து அங்கிள்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுறான். சொன்னே இவங்க கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நடக்குது, டிவோர்ஸும் கடைசியில் ஆயிடுது. கடைசியில் ஆனோடனே ஹேனும் டேங்கும் வந்து அந்த ஊரை விட்டே கிளம்பி வேறு ஊருக்கு போயிடுறாங்க, யார்கிட்டேயும் சொல்லாமல். அப்போ பார்த்தா ஜங்குக்கும் சரி ஜிமினும் சரி 2 பேருமே ரொம்ப சேடாகிடுறாங்க. டேங்கும் ஹேனும் எங்கே போனாங்கன்னே தெரிலேன்னு சொல்லி. அப்போ பார்த்தா கொஞ்ச நாள் இப்படியே போகுது, ஒரு 4 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா டேங்கும் ஹேனும் வந்து வேறு ஊரில் இருக்காங்க. இப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த ஊரில் தான் இருக்கான். பொண்ணு 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோடனே ஜங்கு கண்ணிலேருந்து தனியாக வருது, டேயும் கண்ணிலேருந்து தனியாக வருது. 2 பேரும் பார்த்துட்டு நிற்கும் போது அப்போ பார்த்தா பின்னாலேருந்து ஹேன் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி மாமா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்னாடியிலேருந்து ஒரு ஷாப்லேருந்து வெளில வந்தோடனே ஜங்குக்கை பார்த்தோன்னே ஹேனும் ஷாக்காகி நிற்கிறா. அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஓடி வந்து டேங்கையும் ஹேனையும் வந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சோடனே நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணி தெரியுமா, ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டேங்கிட்ட வந்து கேட்குறான். எனக்கு வேறு வழி தெரியல, நான் உன் கூடயும் இருக்க முடியல, ஜிமின் கூடயும் இருக்க முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, நாங்கள் 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன், இங்கே யார் உதவியும் தேவையில்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே நீ எப்படி அப்படி நினைக்க போச்சு, நீ எப்படி என்னை விட்டுட்டு போனேன், ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்டுகிட்டே அழுதுகிட்டே இருக்கான். ஐ எம் சாரி ஜங்குக்கு, ஐ எம் வெரி சாரி, ஏற்கனவே என்னை 5 வருஷமாக அழுக வச்சேன், இப்போ திருப்பியும் ஒரு 5 வருஷமாக என்னை அழுக வச்சிட்டேல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னே டேங் வந்து ஐ எம் சாரி, வெரி சாரி, நான் மட்டும் என்ன கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கும், ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே ப்ளீஸ் இனிமேல் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். கண்டிப்பாக ஜங்குக்கு நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்கிறான். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஐ லவ் யூ டூ ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி டேங்கும் சொல்கிறான். உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. அங்கே ஹேன் வந்து என்னையும் உள்ளக்குள்ள விடுங்க, நானும் ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே 2 பேரும் சிரிச்சுட்டு 3 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வேறு ஏதாச்சும் ஸ்டோரி பார்ப்பேன், அதில் பார்ப்போம். பை பாய்.